வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு என்ன பேட்டர்ன்ல ட்ரேட் ஆச்சு, நாளைக்கு என்ன டைரக்ஷன்ல நிஃப்டி மூவ் ஆகும், இது வரைக்கும் மூவ் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்த்துடலாம். ஓகே. ஸோ நம்ம நேற்றுக்கு வீடியோல தெளிவா சொல்லியிருந்தோம். இன்னைக்கோட வியூ என்ன அப்படிங்கிறத நேற்றுக்கோட வீடியோல சொல்லியிருந்தோம். நம்ம அப் ட்ரெண்ட் தான் எதிர்பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம். நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் ரெண்டுமே வந்து என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கிறத இன்னைக்கு நேற்றுக்கோட வீடியோல தெளிவா சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் மூவ் ஆச்சு. பட் ஆனால் மார்னிங்ல வந்து ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சு. இது வழக்கமா ஒரு லாஸ்ட் 2 நாள் நடக்கிறது தான். என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவ் பயஸ் இருந்தா கூட ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு அப்புறமா மார்க்கெட் மேல் நோக்கி போறது. இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. நம்ம நேற்றுக்கு நிஃப்டில என்ன டார்கெட் கொடுத்துருந்தோம்னா 25,430யும் 25,520யும் வீடியோல டார்கெட்டா கொடுத்துருந்தோம். அதுதான் இன்னைக்கு மார்னிங் டெலகிராம்ல லைவ்லயும் அப்டேட் பண்ணியிருந்தோம். மார்னிங் 9:30க்கெல்லாம் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 25,430 ஃபர்ஸ்ட் லெவலாகவும் 25,520 வந்து செகண்ட் லெவலாகவும் 2030 வந்து செகண்ட் லெவலாகவும் ஃபைனல் டார்கெட்டாகவும் இன்னைக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் நிஃப்டியிலே எதிர்பார்த்திருந்தோம். சென்செக்ஸும் கூட அதே தான். சென்செக்ஸ்லயும் நம்ம ஃபர்ஸ்ட் லெவலில் 82,650, அப்புறமா 82,800, 83,150 வரைக்குமே உமன் இருக்கலாம் எதிர்பார்த்தோம். இந்த மார்னிங்கே ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்து டைரக்ட் அப் ட்ரெண்ட் கொடுக்காம டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு போனனால நம்ம எதிர்பார்த்த ஃபைனல் டார்கெட் வரைக்கும் மூவ் ஆகலாம். பட் ஆனால் நம்ம என்ன டைரக்ஷன் கொடுத்தோமோ டைரக்ஷனை பார்த்தா எப்படி போயிருக்கு. ஓகே. ஸோ இதுல வந்து ஆஹ் இதுதான் நம்மளோட லெவலாக இருந்துச்சு. இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 9:50க்கெல்லாம் 10 o'clock க்ளோஸ்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த இதுல இருந்து இங்க இது வரைக்கும் வரலாம், இல்ல இதுக்கு மேல வரும் பட்சத்துக்கு பிரேக் பண்ணலாம்னு போட்டு கொடுத்துருந்தோம். இதே மாதிரி தான் இந்த டைரக்ஷன்ல வரும்போது இந்த சேனல் பேட்டர்ன் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. எப்படி இங்க இருந்து இது வரைக்கும் வந்துருந்துச்சு, இந்த சேனல் பேட்டர்ன் வரைக்கும் தான் வந்துருந்துச்சு. இதுல இருந்து சப்போர்ட் எடுத்துருச்சு. ஓகே. ஸோ இதுல இந்த ரேஞ்சில் வரும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இதுல இருந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி இந்த சப்போர்ட்டை நோக்கி இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகலாம். இதை பிரேக் பண்ணும் பட்சத்துல இங்க வரைக்குமே 25,050 வரைக்கும் வரலாம். இதை பிரேக் பண்ணாம பண்ணும் பட்சத்தில் அங்க இருந்து. ஓகே. இதுதான் நம்மளோட ரெண்டாவது அப்டேட் ஆகிருந்துச்சு டெலகிராம்ல. அதுக்கப்புறமா அதேதான், அதே டைரக்ஷன்ல இதுல பிரேக் பண்ணல, இதுல சப்போர்ட் எடுத்துருச்சு. சப்போர்ட் எடுத்தோட நெக்ஸ்ட் இங்க மூவ் ஆச்சு. பர்ஃபெக்டா போன டைரக்ஷன்ல தான் இந்த லைன் வரைக்கும் போய் இதுல போய் டச் பண்ணி கொஞ்சம் ரெசிஸ்டன் எடுத்துட்டு இருந்துச்சு. இதுல டச் பண்ணும்போது மறுபடியும் நம்ம லைவ்ல ஷேர் பண்ணியிருந்தோம். இதுல இருந்து மறுபடியும் இதுல ரிஜெக்ட் பண்ணும் பட்சத்துல இதே ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை நோக்கி வரலாம். இல்ல இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா தொடர்ந்து மேல போகலாம். 25,355 வந்து ஃபர்ஸ்ட் லெவலா இருக்கும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓகே. அதுக்கப்புறமா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு இருந்துச்சு ஒரு 1 ஹவர்ல. ஓகே. ஸோ அதே அந்த இந்த 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 லைன்லயே அந்த ரெசிஸ்டன்ஸ்லயே டச் பண்ணி ஒரு ரெசிஸ்டன் கொடுக்காம அதை சப்போர்ட் எடுத்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகே. ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா 25,300 ஹோல்ட் பண்ணும் பட்சத்துல அடுத்தடுத்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் தான் இருக்கு. இதுதான் ஸ்ட்ராங் கொடுத்துருந்தோம். 25,350யும் 25,430யும் இன்னைக்கு டார்கெட்டா இருக்கும் அப்படிங்கறத அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ பர்ஃபெக்டா இந்த டைரக்ஷன்ல தான் மார்க்கெட் மூவ் ஆச்சு. ஸோ இதுல இருந்து பர்ஃபெக்டா ஒரு சின்ன சைட்வேஸ்க்கு அப்புறமா ஒரு 2 கேண்டில் ப்ராப்பரா 25,350ங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. மறுபடியும் கரெக்டா இதுல இருந்து இந்த ரேஞ்சில இருந்து மேல ஆப்டன் கொடுத்து 25,430 வரைக்கும் நிப்டி ப்ராப்பரா போய் ரீச் ஆயிருந்துச்சு. அந்த எண்ட்ல போய் இது வரைக்கும் போய் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணிருந்தோம், அந்த வியூ பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கு மார்க்கெட்ல. நம்ம பட் 5:20 வரைக்குமே 5:30 வரைக்குமே டார்கெட் எதிர்பார்த்தோம். மார்னிங் ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தனால டவுன் ட்ரெண்ட் போயிட்டு வந்தனால ஃபைனல் டார்கெட் வரைக்கும் நிஃப்டி போக முடியல. பட் அது நம்மளோட 430ங்கிற ரேஞ்ச் வந்து ரீச் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நாளைக்கு எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்னா நிஃப்டி மறுபடியும் இப்போ வந்து இந்த சொல்லுறது ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 25,350 வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஓகே. ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஒன்று இதுல இருந்து அப்படியே அப்டன் கொடுத்து கண்டினியூ பண்ணி போகணும். ஓகே. எந்த டைரக்ஷன்லனா இதுல இருந்து கண்டினியூவா அப்டன் கொடுத்து இப்படி போகலாம். அப்படி போகும்போது 25,520ங்கிறது நம்ம இன்னைக்கு ஃபைனல் டார்கெட்டா இருந்தா நாளைக்கு முதல் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். 25,520ங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அதுக்கு அடுத்தால 25,590ங்கிற ரேஞ்சுக்கும் ஃபைனலா 25,670-80ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் நாளைக்கு நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஒருவேளை இன்னைக்கும் நேற்றுக்கு நடந்த மாதிரியே இதுல இருந்து மறுபடியும் கரெக்ஷன் வரும் பட்சத்துல நிஃப்டி அப்படியே இது வரைக்கும் வரலாம். அந்த சப்போர்ட் வரைக்கும் 25,350 அப்படிங்கிற ரேஞ்சில் அந்த சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி போகலாம். அப்படி போகும் பட்சத்துல முதல் டார்கெட்டா இருக்கும் 25,430. இன்னையோட ஃபைனல் டார்கெட் நாளைக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ரேஞ்சுக்கு வரும் 25,520யும் 25,590 வரைக்கும் நிஃப்டி மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வாய்ப்புகள் தான் நாளைக்கு நம்ம பார்க்குறேன். இப்போதைக்கு மறுபடியும் வந்து என்னோட வியூ வந்து புல்லிஷ் தான். நம்ம ஏற்கனவே ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணது மாதிரி நம்ம ஆல் டைம் ஹைல இருக்கும்போது மார்க்கெட் 25,000 வரும்னு சொல்லியிருந்தோம். அது வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட டவுன் ட்ரெண்ட் டார்கெட் முடிஞ்சிருச்சுங்கிறதையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். எதனாலங்கிறதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்மளோட வியூ வந்து புல்லிஷ் தான். மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா மேல நோக்கி போகிறத தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கான
சிம்டம்ஸ் தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கான அறிகுறிகள் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா சப்போர்ட் இருந்த மார்க்கெட் இதுல இருந்து இப்படியே வந்து இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் இப்போ லைட்டா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி மேல வர ஆரம்பிச்சிருக்கு. இதை பிரேக் பண்ணி மேல ஹோல்ட் பண்ண பட்சத்துல ஸோ நம்ம நாளைக்கு 25,680 வரைக்குமே எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ கன்ஃபார்மா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மாறி ஆல் டைம் ஹைக்கு போறோம்னா இந்த 25,670 பிரேக் பண்ணி மேல ஹோல்ட் பண்ணணும். ஓகே, அது நம்ம ஏற்கனவே வீக்லி அனாலிசிஸ் வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, அதையும் ஒரு செக் பண்ணிக்கோங்க அந்த வீக்கோட ஃபுல் பேட்டர்னும் புரிஞ்சிடும். இதை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மாறிடும். இதை பிரேக் பண்ணி இதை ஹோல்ட் பண்ணும் பட்சத்துல நம்ம தொடர்ந்து மார்க்கெட் மேல போய் அப்படியே ஆல் டைம் ஹைக்கு போறதா பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு புல்லிஷ் ட்ரெண்ட் அப் டு 25,670 வரைக்கும் இருக்கு. ஸோ இதுல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். வரும் நாட்கள்ல இதுல இருந்து பிரேக் பண்ணி கீழே வரலாம், இல்ல இதை பிரேக் பண்ணி மேல போயிடுச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணி ஆல் டைம் ஹைக்கு போகலாம். ஓகே, ஸோ நாளைக்கு நம்மளோட வியூ, நம்மளோட ட்ரேடிங் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுதுன்னா இதுல இருந்து இந்த டைரக்ஷன் தான் அப் ட்ரெண்ட் தான் சப்போர்ட்டா இதை எடுக்க போறோம். 25,350ங்கிறது சப்போர்ட்டா இருக்க போகுது. ஒருவேளை இந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணி உள்ள வந்துடுச்சுன்னா மறுபடியும் இந்த பேட்டர்ன்லயே மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ள மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சண்டே வந்து பட்ஜெட் செஷன் வேற இருக்குல்ல, அதனால ஒரு சைட்வேஸ்ல வந்து ஸ்டக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பிரேக் பண்ணி உள்ள வந்துடுச்சுன்னா பட்ஜெட்டுக்கு அன்னைக்கும் பட்ஜெட்டுக்கு முன்னாடியும் கொஞ்சம் மார்க்கெட் ஒரு வொலட்டைலான ட்ரேடிங் பேட்டர்ன் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதையும் பார்த்து காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, தொடர்ந்து லைவ் அப்டேட்டா டெலகிராம் சேனல்ல உலகம் முறை லைவ் மார்க்கெட் லைவ் போஸ்ட் பண்றேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, உங்களோட கமெண்ட்ஸை வியூஸையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.